ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ 2025 to 26க்கான டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், அகழாய்வு தளத்தை அதன் முக்கியத்துவத்தோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்து 4 அகழாய்வு தளங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆனைமலை அப்படின்னு பார்த்தோன்னா புதைக்கப்பட்ட வகை மற்றும் புதைக்கப்பட்ட தொல்பொருட்கள், பரியல் டைப், பரியல் ஆன்டிக்விட்டீஸ் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது திருத்தங்கள், பெருங்கற்கால நுண்கற்கால காலங்களின் தொல்பொருட்கள். கண்ணனூர் அப்படின்னு பார்த்தோன்னா நீர்ப்பாசன அமைப்பின் கட்டுமான முறை. கோவலன் பொட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பெருங்கற்கால கலாச்சாரத்தின் இருப்பு அப்படிங்கிறது தான். ஸோ 2, 4, 1, 3 தான் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி, அதாவது 69 to 95 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்கும், பழைய புக்கு. அதில் கொடுத்துருப்பாங்க. ஆனைமலை பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ் த்ரோன் லைட் ஆன் பரியல் டைப் அண்ட் பரியல் ஆன்டிக்விட்டீஸ் அப்படிங்கிறது. திருத்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெகாலித்திக், மைக்ரோலித்திக் பீரியட்ஸ். அதுதான் நம்ம இங்கே என்னென்னு பார்த்தோம், பெருங்கற்கால நுண்கற்கால காலங்களின் தொல்பொருட்கள் அப்படிங்கிறது. கண்ணனூர் இதில் இருக்காது. கோவலன் பொட்டல் கொடுத்துருப்பாங்க, மெகாலித்திக் கல்ச்சர் அட் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசுடனான கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்தது. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். இது 9th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். ஸோ தமிழகத்தோட எப்படி ரோமானியர்களுடைய வணிகம் இருந்தது, அதே போல் இந்தியாவோட ரோமானிய வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கூற்று காரணம், கிமு 4000 ஆண்டுகளிலே தமிழர்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். காரணம், கிமு 2427 முதல் கிமு 3345 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்த இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. ரெண்டுமே கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஸோ இப்போ சமீபத்தில் தான் இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டோடைய தொன்மையை கிமு 4000 முற்பகுதியில் வைத்தது அப்படிங்கிறதும், அதே போல் பாலிசி நோட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸில் இதை கொடுத்துருப்பாங்க. கிமு 2172 கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம கொஷினில் 2427 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 3345 வரைக்கும் தொடக்க இரும்பு காலம் எஃகு உற்பத்தி மையமாக வச்சு தமிழ்நாடு உலக வரைபடத்தில் இடம்பெற செய்துள்ளது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது கூற்றும் சரி, காரணமும் சரி, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்ததாக பின்வரும் தமிழக அகழாய்வு இடங்களையும் அதை இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் சரியாக பொறுத்துகன்று கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம். சிவகலை, கொர்க்கை பார்த்தோம், ரெண்டுமே தூத்துக்குடி மாவட்டம் தான். இங்கே தூத்துக்குடின்றது ஃபஸ்ட்டும் 4ம் 2ஆக கொடுத்துருப்பாங்க. சிவகலை, கொர்க்கை, தூத்துக்குடி. கீழடி மதுரைன்னு கொடுத்துருக்காங்க, மதுரையில் சிவகங்கை மாவட்டம். அடுத்ததாக பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். கூற்று, தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு அல்லது எழுத்துக்கலையை கற்றிருந்தனர். காரணம், கொடுமணல் மற்றும் பொருந்தலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து பெறப்பட்ட அறிவியல் தேதிகள் மற்றும் பிராமியின் காலத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டு என காட்டுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கரெக்ட் தான். தமிழர்கள் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து எழுத்துக்கலையை கற்றிருந்தனர் அப்படிங்கிறது. பட் காரணம் தப்பு. 2019 தினமணியில் ஒரு கட்டுரை வந்துடும், தமிழர்களின் எழுத்தறிவு அப்படிங்கிறதுல கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் பாருங்கள், தமிழகத்தில் ஏறக்குறைய கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ் எழுத்துக்களை எழுதுகின்ற வழக்கம் இருந்துள்ளமையையும் தமிழர்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக விளங்கியிருந்தனர் என்பதையும் அறிய முடிகிறது அப்படிங்கிறது. ஸோ கூற்று கரெக்டு தான். காரணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுமணல் பொருந்தலிருந்து கிடைச்ச தமிழ் பிராமி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் பாருங்கள், பொருந்தல் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து பொறிப்பின் காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான். ஸோ அது காரணம் தப்பாக இருக்குது. அடுத்ததாக பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். ராபர்ட் ஃப்ரூஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பல்லாவரம் தொல்பொருள் ஆய்வாளர் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கரெக்டாக இல்லை, ஆதிச்சநல்லூர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 9th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் தமிழ்நாட்டோடைய பழங்கற்கால கருவிகளை ராபர்ட் ஃப்ரூஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இங்கே ஆதிச்சநல்லூர், அது தப்பு.
அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் தலைமை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரியாஸ் பெடர் ஜாஹர் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஆதிச்சநல்லூரில் முதலாக அகலாய்வு செஞ்சு தொல்பொருட்களை பெர்லின் அருங்காட்சியகத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய்ப்பார். ஸோ இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஸ்டூவர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்டர், அது மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததான், புகழூருக்கு அருகாமையில் ஆர்நாட்டார் மலை என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் எந்த மன்னன் சமண துறவிகளுக்கு அர்ப்பணிப்பு செய்துள்ளமை பதிவாகியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இளம் கடுகோ. தமிழ் இணையம் வெப்சைட்டில் இந்த கல்வெட்டு பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதில் புகழூர் கல்வெட்டு பற்றி கொடுத்துருப்பாங்க. யாற்றுரை சேர்ந்த செங்காயபன் என்னும் துறவிக்கு சேர மன்னர் செல்லிரும் பொறை மகனான பெருங்கடுகோவின் மகன் இளங்கடுகோ இளவரசர் ஆவதை முன்னிட்டு வழங்கப்பட்ட கொடை அப்படிங்கிறது நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். அதில் முதல் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு இளம் கடுகோவை பற்றி, சேர மன்னர் இளம் கடுகோவை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்ததாக, தவறான இணையை தெரிவு செய்ய. அகலாய்வு நடைபெற்ற மாவட்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க. சேலம், வாழப்பாடி அப்படிங்கிறது தப்பு. சேலம் வந்து தெலுங்கனூரில் அகலாய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிப்பு தான் வந்தது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சேலம் வாழப்பாடி அப்படிங்கிறது தப்பு. நாமக்கல் ராசிபுரம் அப்படிங்கிறதும் தப்பு தான். இன்னும் அங்கே வந்து எந்த ஒரு அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலை. திருச்சி திருக்காம்புலியூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. திருக்காம்புலியூர் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்குது, திருச்சியில் இல்லை. ராமநாதபுரம் அழகன்குளம். ஸோ அது வந்து கரெக்ட் பேர் தான். அழகன்குளம் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக நாவாய் அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் சரியான பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம் அழகன்குளம் தான். மற்ற மூணுமே வந்து தப்பாக தான் இருக்குது. பட் அந்த பிளேசஸ் எல்லாமே அந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. வாழப்பாடி அப்படிங்கிறது சேலமில் இருக்குது, ராசிபுரம் அப்படிங்கிறது நாமக்கல்லில் இருக்குது. அடுத்ததாக, கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். கீழடியில் கிடைத்த பானையில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகளில் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த 3rd ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானைகளில் கடவுள் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததுன அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது தப்பு. கடவுள் உருவம்லாம் எதுவும் இல்லை. அதில் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. ஆதன், குவீரன், திசன் இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து இருந்தது, கடவுள் உருவங்கள் இல்லை. 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 4வது, பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே எழுத்தமைதியில் இருந்தன, அதாவது சேம் ஸ்கிரிப்டில் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவுமே வந்து தப்பு தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். அடுத்ததாக, தொன்மத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனியான தொன்மங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது கரெக்டு. ஓரிடத்தில் இருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை தொன்மங்கள் உணர்த்துகின்றன அப்படிங்கிறதும் கரெக்டு. கிரேக்க தொன்மங்களும் இந்திய தொன்மங்களும் ஒத்த தன்மையை உடையவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒத்த தன்மை உடையவை தான். அடுத்ததாக, எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை மாங்குளம் பகுதியில் 5 தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 6 தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் இணையம் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆன்சர் கீழே இது கரெக்ட் அப்படின்னு தான் இருக்கும். 2வது, தமிழக வட எல்லை ஆந்திர பகுதியிலிருந்து சமணம் தமிழகத்தில் பரவியது அப்படிங்கிறது வந்து தப்பு. ஸோ கர்நாடக மாநிலத்துடைய சரவணபெலகுலா பகுதியிலிருந்து தான் சமணம் வந்து தமிழகத்துக்குள்ளே வந்தது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆந்திர பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. தமிழின் மிக தொன்மையான எழுத்தமைதி கொண்ட கல்வெட்டுகள் தமிழி கல்வெட்டுகள் எனப்படும் அப்படிங்கிறது கரெக்டு. மதுரையை சுற்றி 24 இடங்களில் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட படுக்கை குகைகளை காண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சமணர் படுக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து 24 அப்படிங்கிறது தப்பு. 14 குகைகள் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3rd ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் கரெக்ட். அடுத்ததாக, பண்டைய தமிழக கால வரையறையை பொறுத்துக. பெருங்கற்காலம் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 1300 கிமு 300 வரைக்கும். சங்க காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிமு 300 கிபி 300 வரைக்கும். பிராமி எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 400 கிமு 300 வரைக்கும். சங்கம் அருவிய காலம், போஸ்ட் சங்கம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 300 கிபி 500 வரைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 9th ஹிஸ்ட்ரியில் காலக்கோடு அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு கற்காலம், தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க.
அடுத்ததா தமிழ்நாட்டில் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கக்கூடிய இடங்களில் எது தவறானது அப்படின்னா பட்டணம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னே கொடுத்துட்டாங்க. பட்டணம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ தமிழ்நாடு கிடையாது. வசவ சமுத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் வரும். காவிரி பூம்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததா பின் வருபவைகளில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க. பொற்பனை கோட்டை அப்படின்னா இது ஒரு சங்ககால கோட்டையை அங்கே கண்டுபிடிச்சாங்க. அது கரெக்டு. இரும்பு கத்தி மருங்கூரில் கண்டுபிடிச்சாங்க. இங்கே பல்லாவரம்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. வணிக குழு கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடும்பாறை. கற்சவ பெட்டி மருங்கூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 1, 3 மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது அகலாய்வில் கிடைத்த பொருட்களையும் அகலாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொறுத்துக்க. சங்கு வளையல்கள் அப்படின்னா வேம்பங்கோட்டை. உரை கிணறு அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி. ரோம் நாணயங்கள் அழகன்குளம். வெள்ளி அச்சு அப்படின்னு பார்த்தோம்னா துலுக்கர்பட்டி. 4, 3, 1, 2. பின்வருவனவற்றில் சரியானவற்றை கண்டறிக. அசோகர் எழுத்து பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கின்றது அப்படிங்கிறது கரெக்டு. சின்னமனூர் செப்பேடு தலையாங்கனத்து பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதும் கரெக்டு. தி.ஆ. கோபிநாத நாயர் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்துப்பொறி அவை உயிர் துறந்ததை குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறது தப்பு. ஸோ இந்த எழுத்துப்பொறி பார்த்தீங்க அப்படின்னா கபிலரை பற்றி தான் சொல்லுது. கபிலர் பெண்ணையாற்றின் நடுவே உள்ள பாறையில் வடக்கிருந்து உயிர் துறந்ததை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த எழுத்துப்பொறி. ஔவையாரை குறிப்பிடலை. அது தப்பு. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் கன்னட நாட்டில் வீரக்கல் கிடைக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே தப்பு. கிபி 5, 6ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த முற்கால கங்கா வம்சம் அப்புறம் சாளுக்கியர் காலத்து வீரக்கற்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 10ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கல அப்படிங்கிறது தப்பானது. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் கரெக்டு. பின்வருவனவற்றை பொறுத்துக. கொல்லிப்பொறை நாணயங்கள் அப்படின்னா சேரர்கள். பெருவழுதி நாணயங்கள் அப்படின்னா பாண்டியர்கள். மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை காங்கேயம். துணி உற்பத்தி தொழிற்சாலை மொஹஞ்சதரோ. ஸோ சங்ககால மன்னன் கொல்லிப்பொறையோடைய காசு தான் எங்கே கிடைச்சது அப்படின்னா கரூரில் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ கொல்லிப்பொறை அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் இந்த புக்கில் இருக்காது. பட் கரூர் அமராவதி ஆற்று துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு 1 நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கொல்லிப்பொறையின் நாணயங்கள் தான். ரெண்டாவதாக பெருவழுதி நாணயங்கள். சங்ககால பாண்டிய மன்னனான பெருவழுதியோட பெயர் பொறித்த நாணயங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களோட கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அது பாண்டியர்களுடைய நாணயம். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கேரளம் எர்ணாகுளத்தில் உள்ள பட்டினம் கிராமத்தில் நடத்தப்பட்ட தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தொடக்ககால ரோமானிய வாணிகத்தை தெரிவிக்கிறது. காரணம் சங்ககால பேரரசர்களின் துறைமுக நகரான முசிறியின் ஒரு பகுதியாக பட்டணம் இருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி நிரூபிக்கிறது அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம முன்னே பார்த்தோம். ஸோ பிலினி, மூத்த பிலினி அப்படின்றவர் அவரோட புக்கில் குறிப்பிட்டிருப்பார். முசிறியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேரளம் எர்ணாகுளம் இந்த கிராமத்துலேயும் ரோமானிய வாணிகம் இருந்தது. தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சென்னை அப்படின்னா பல்லாவரம். தஞ்சாவூர் கம்பர்மேடு. தருமபுரி மல்லப்பாடி. ஈரோடு கொடுமணல். அகழாய்வு இடங்களையும் அகழாய்வாளர்களையும் சரியாக பொறுத்துக்க. பூம்புகார் அகழாய்வு அப்படின்னா நடன காசிநாதன். வெள்ளலூர் அகழாய்வு அப்படின்னா பூங்குன்றன். கொடுமணல் அகழாய்வு அப்படின்னா H. சுப்பராயலு. கரூர் அகழாய்வு நாகசாமி. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எது அப்படின்னா திருவாலங்காடு பட்டயம். ஸோ வானமாதேவி 1ஆம் ராஜராஜ சோழருடைய அம்மா, சுந்தர சோழருடைய மனைவி வானமாதேவி. அவர் கணவர் இறந்ததும் உடன்கட்ட சதி ஏறினாங்க அப்படிங்கிறத ராஜராஜ சோழனுடைய மகனான 1ஆம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடுகளை வெளியிட்டிருப்பாரு. அந்த செப்பேட்டில் இந்த நிகழ்வு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சோழ அரசி வானமாதேவி சதி உடன்கட்டை ஏறினார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய பட்டயம் திருவாலங்காடு பட்டயம். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க. காவேரி பாக்கம் கல்வெட்டு வரகுணா அப்படிங்கிறது தப்பு. ஸோ பல்லவ மன்னர்கள் பற்றியும் ராஷ்டிரகூட மன்னன் பற்றியும் சொல்லக்கூடியது தான். இது பாண்டிய மன்னன் வரகுனோட தொடர்புடையது இல்லை. திருமுக்கூடல் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா வீரராஜேந்திரா தான். ஸோ சோழ மன்னன் வீரராஜேந்திர சோழனுடைய காலத்தை சேர்ந்தது தான் இந்த கல்வெட்டு. அடுத்து திருவாலங்காடு செப்பேடு நம்ம முதலே பார்த்தோம். 1ஆம் ராஜேந்திரன். உத்திரமேரூர் கல்வெட்டு 1ஆம் பராந்தக சோழன் பற்றினது. 2, 3, 4 கரெக்டாக இருக்குது. தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் இதில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தர்மபுரி வந்து தொப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சேலம் கன்னியன்குட்டையிலையும் திருச்சி வெம்பாவூர்லேயும் வந்து கிடச்சது. ஈரோடு முக்கொம்புன்னு கொடுத்துருக்காங்க, திருச்சி முக்கொம்பு வரும். ஸோ செகண்டு ஃபோர்த்து வந்து கரெக்டு. அடுத்ததாக பொறுத்துக, சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம். இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது அதாவது கொடையா இல்லை தானமாக வழங்கக்கூடிய நிலங்கள் பற்றினது. நிலங்களோ இல்லை கிராமங்களோ வந்து கொடுப்பாங்க இல்லையா, பிரம்மதேயம் சொல்லுவேன், அதுதான் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவ சோழர் காலங்களில் 4 வேதங்களையும் கற்றறிந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை தான் இங்கே கேட்குறாங்க. சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா மணலி, பராந்தக சதுர்வேதி மங்கலம் குரட்டூர், தீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் வேளச்சேரி, வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் பல்லாவரம். 1 2 3 4 தான். அடுத்ததாக கொடுமணல் பற்றின சரியான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் கொடுமணல் குறிப்பு உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. கொடுமணல் திருச்சிக்கு அருகில் உள்ளது. நம்ம முன்னே பார்த்தோம் கொடுமணல் அப்படின்னாலே ஈரோடு. செகண்டு தப்பு. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணி கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றும் கொடுமணலில் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது கரெக்டு தான். தமிழ்நாடு பழங்கற்கால மனிதன் வாழ்ந்த தொன்மையான பகுதிகளை கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 1863 பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இதுதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கூற்று காரணம். சிந்த நாகரிகம் என்பது மேற்காசியாவில் காணப்படும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முந்தைய முத்திரைகள் ஆகும். காரணம், சிந்த நாகரிகம் ஒரு சரியான வெண்கல யுகத்தை குறிக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்கல யுகத்தை சொல்லக்கூடியது தான், பிரான்ஸ் ஏஜ் தான் சிந்த நாகரிகம். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரி, காரணம் வந்து தப்பாக இருக்குது. பின்வரும் எழுத்தாளர்களில் சிந்து சமவெளி மக்கள் அமைதியை விரும்புபவர்கள் மற்றும் போர்க்குணமற்றவர்கள் யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேக்கி. பின்வரும் சிந்து சமவெளி தலங்களை சரியாக பொறுத்துக. டைமாபாத் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பஹத்ரே குஜராத். ருபார் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப். காலிபங்கன் ராஜஸ்தான். மொஹஞ்சதாரோவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆடி பானர்ஜி மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார் அப்படிங்கிறது கரெக்டு. மொஹஞ்சதாரோ மான்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தப்பு. மான்கோமரி இல்லை, பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய லர்கானா மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 3வது பெரிய பொது கட்டிடம் பெரிய குளியல் அறை மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறதும் கரெக்டு. ஃபஸ்ட்டும் 3ர்டும் வந்து கரெக்டு. மொஹஞ்சதாரோவில் உள்ள வீடுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம முன்னையே பார்த்தது தான். இது மான்கோமரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. லர்கானா மாவட்டம். மொஹஞ்சதாரோவில் வீடுகள் சுட்ட செங்கற்களால் ஆனவை அப்படிங்கிறது கரெக்டு. சுட்ட செங்கற்கள் அதிக அளவில் வடிகால்களுக்கு பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறதும் கரெக்டு. செகண்டும் 3ர்டும் வந்து கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்படுவது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 4மே தான். பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த தொல்லியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் முடியுது. அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.